அண்மை செய்தி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறைக்கு நவம்பர் 29ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையமானது ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. நவம்பர் 9இல் சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்து ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பாத்தீங்கன்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவி வரக்கூடிய சூழல்ல தான் இன்று பாத்தீங்கன்னா தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதனை ஒட்டிதான் வருகிற 29ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 115 மில்லிமீட்டர் முதல் 204 மில்லிமீட்டர் அளவு வரை மழையின் அளவு ஆனது பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று பாத்தீங்கன்னா 10 மாவட்டங்களுக்கான மழைக்கான எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்று காலையிலிருந்து மழையின் அளவானது அந்த பகுதியில் அதிகமாக பதிவாகி இருக்கு. அதன் தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு அறிவிப்பின்படி கடந்த 24 மணி நேரத்துல 224 மில்லிமீட்டர் மழையின் அளவு அப்பகுதிகளில் பதிவாகி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தொடர்ச்சியாக 30ஆம் தேதி சென்னை 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்துல ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. எனவே வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரக்கூடிய சூழல்ல தமிழகத்தின் அநேக இடங்கள்ல மழையானது பெய்து வருகிறது. விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பாவேந்தர். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் எட்டனா அட்டாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ். Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.